வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜி நான் கந்தசாமி. இருக்கிற 60 நாட்களில் ஈஸியாக எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறதோட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது யார் அப்படின்னா, நம்மளுடைய நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன் தான். இவரை பற்றின ஒரு சின்ன மோட்டிவேஷன் சொல்லிட்டு இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ல இருந்து எடுத்த அந்த டைட்டில்ஸ் ஆல் சப்ஜெக்டோடதும், நாம் டோட்டலி படிக்கக்கூடிய டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 893 டைட்டில்ஸ் இருக்குது. அதாவது டைட்டில்ஸ் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 டைட்டில் இருக்குது அப்படின்னா அந்த சாப்டர்ஸ் இந்த 893 சாப்டர்ஸும் 60 நாள் நம்ம படிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம செலக்டிவான சில டாபிக் மட்டும் நம்ம படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த டைட்டில் வந்து கண்டிப்பாக கேள்வி வரும் அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். எந்தெந்த கேள்வியில் எந்தெந்த டைட்டில் எத்தனை கேள்விகள் வந்திருக்குங்கிறது இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறது நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன். இவர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு போர் வீரனாக தான் இருப்பார். ஒரு போர் நடந்துகிட்ருக்கு, கூடாரத்தில் தங்கியிருக்காங்க. ஈவினிங் டைமில் எல்லா வீரர்களும் ஜாலியாக என்ன சொல்கிறது, போர் அந்த ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கூடாரத்தில் இருக்கும்பொழுது ஜாலியாக ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் மட்டும் பார்த்திங்கன்னா தன்னுடைய ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு சில குறிப்புகள் எழுதிட்டு இருப்பார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா மோர் விற்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்துட்டு இருப்பாங்க. அந்த பெண்மணி எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. நாளைக்கு நம்ம போரில் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு விடுறது கூட அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் நீங்கள் மட்டும் ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இப்படி அணிஞ்சிட்டு எதை கிரிக்கெட் இருக்கீங்க, நீங்களும் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னா அந்த பெண்மணி வந்து கேட்பாங்க. அதுக்கு நெப்போலியன் சொல்லுவார், நான் வந்துட்டு சில தந்திரங்களை வந்து இதில் நோட் பண்ணி வைக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த வழியாக போய் இப்படி நம்ம அட்டாக் பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும், நாளைக்கு இந்த மாதிரி போய் இது பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற அந்த தந்திரங்களை வந்து அவர் எழுதிட்டு இருப்பார். இன்றைக்கி நாம் எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதுதான் நமக்கு தேவையானது ஒன்று தான். அது என்னங்கிறது நம்ம இந்த தந்திரங்களை சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதே அவர் நினச்ச மாதிரியே ஒரு குறிப்பிட்ட நாள் போனதுக்கப்புறம் அதை போரில் வந்துட்டு அவர் தளபதி ஆனதுக்கு பிறகு அவர் நாட்டுக்கே ராஜா ஆனார். அதுக்கப்புறம் அந்த மோர் வித்து அந்த பெண்மணி கூப்பிட்டு தன்னுடைய விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். சரி, அவர் வந்து ஜெயிச்சிருக்கணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மட்டும்தான் இங்கே நமக்கு தேவைப்படுதுங்கிற விஷயத்த நாங்கள் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாட்களில் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, முதல்ல வந்துட்டு நமக்கு டைட்டில்ஸ், டோட்டல் டைட்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டைட்டில்ஸும் இப்போ வந்து பிசிக்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ 11th பிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 டைட்டில்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஆல் சப்ஜெக்டுடைய இந்த டைட்டில்ஸை நான் இந்த ஃபைலில் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் வந்து நம்ம எடுத்த டைட்டில்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்தும் பொழுது பார்த்தீங்கன்னா 893 டைட்டில்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த 893 நம்ம படிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. அப்போ நாம் பயன்படுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இதில் பாருங்கள் ஜுவாலஜி இருக்குது அப்படின்னா இந்த ஜுவாலஜியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7th மட்டுமே உடல் நலமும் சுகாதாரம். இது வந்து ஜுவாலஜி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், ஒரிஜினல் கொஸ்டின்ஸ். இது உடல் நலமும் சுகாதாரம், ஒருவர் ரத்த பரிசோதனை செய்த போது அப்படின்னு ஆரம்பிக்கிறது வந்து இந்த டைட்டிலேருந்து இந்த ஒரு கேள்வி எடுத்திருக்காங்க. வகைப்பாட்டியலின் அடிப்படை இந்த டைட்டில் பாருங்கள், 7th செகண்ட் டைம் சயின்ஸில் வந்து பாருங்கள் பேஜ் நம்பர் 88 இதில் வகைப்பாட்டியலிருந்து 2 கேள்விகள் எடுத்திருக்காங்க. 8th சயின்ஸில் பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை, இதுலேருந்து பாருங்கள் எத்தனை கேள்விகள், கிட்டத்தட்ட அதுலேயும் 2 கேள்விகள். தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருந்தும் எத்தனை கேள்விகள் எடுத்திருக்காங்க. இப்போ ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் இருக்குது, பொருளாதார உயிரியல் இருக்குது. இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 293. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து ஒரிஜினல் கொஷின். நம்ம ஏற்கனவே 2023 நடந்த டெட்டினுடைய ஒரிஜினல் கொஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 10th சயின்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 184 இந்த கேள்வி இருக்குது. அது உயிரினங்கள் அமைப்பு மற்றும் நிலைகள் அப்படிங்கிற காட்டணும், உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இதை வரிசை கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ டோட்டல் சப்ஜெக்ட்டுக்கும் எல்லாம் இப்போ நான் பார்த்து வந்து ஜுவாலஜி தான். இதில் வந்து பாருங்கள் கெமிஸ்ட்ரி இருக்குது, பிசிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உண்டான அந்த ஃபைல் தான் இது. இங்கிலீஷ் உட்பட, இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் மட்டும் நீங்கள் படித்த போது இங்கிலீஷ் கிராமர் கூட பாருங்கள் சென்டென்ஸ் பேட்டர்ன்லேருந்து 11th அது 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க சென்டென்ஸ் பேட்டர்ன் மட்டும். அப்போது இந்த டைட்டில் அந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் கேள்விகள் வருது. அப்போ 6+2 நம்ம எடுத்துக்கணும். டென்சஸில் பாருங்கள் 30 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ டென்ஸ் மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 30 கேள்விகள் இதில் இந்த கேள்வி இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கொஷின்ஸ், நம்ம ஏற்கனவே டெட்டில் கேட்ட கேள்விகள். அப்போ இங்கிலீஷில் வந்து இந்த டென்சஸ், சென்டென்ஸ் பேட்டர்னு, அப்போ இன்னும் என்னென்ன டைட்டில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், கன்ஜெக்ஷன், ப்ரோனவுன், அட்வெர்பு, ப்ரொபோசிஷன், இன்டர்ஜெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 49 கேள்விகள் கேட்டிருக்காங்க. 6-2+2 இருக்கக்கூடிய இந்த டைட்டில்ஸில் இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் மட்டும் நம்ம எடுத்து படிச்சோம்னா, அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் படிச்சோம்னா போதும் 49 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டைட்டில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி தான் அந்த இம்பார்ட்டன்ட் டைட்டில்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். இப்போ இது வந்து நமக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள் ஒவ்வொன்றுமே வரிசை, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைலுமே அந்த மாதிரி முக்கியமான டைட்டில்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கோம். சரி சார், இப்போ இது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ தமிழில் வந்து உரைநடை மற்றும் துணை பாடத்தில் வந்து பாருங்கள் 7th ஸ்டாண்டர்டில் பாருங்கள் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 57 கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படிங்கிறப்போ நமக்கு ஒட்டு மொத்தமாக இந்த டைட்டில்ஸ் மட்டுமே நம்ம தனியாக எடுத்து இருந்தால் எப்படி இருக்கும்
அப்படின்ட்டு தான் நம்ம இப்போ பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஜுவாலஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜுவாலஜியில் வந்துட்டு 7th இருந்து பாருங்க, அந்த வகைப்பாட்டின் அடிப்படையில் இருந்து 2 கேள்விகள், உடல் நலமும் சுகாதாரமும் 1 கேள்வி. அப்போ 8th இருந்து 2 டைட்டில் பாருங்க. 9th இருந்து எத்தனை 5 டைட்டில் தான் நமக்கு தேவை. அப்போ இங்க இருக்கக்கூடிய 893 டைட்டில்ல ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து இப்போ சயின்ஸ் இருக்குன்னா இந்த டைட்டில் மட்டும் நம்ம படிச்சா போதும். அதுல இருந்து கேள்விகள் போன முறை எக்ஸாம்ல எடுத்திருக்காங்க. 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாருங்க, ஜுவாலஜி 11th இருந்து மட்டும் கிட்டத்தட்ட பாருங்க 8 டைட்டில்ஸ் கிடைச்சிருக்கு, 9 டைட்டில் கேட்டிருக்காங்க. அப்போ 12th ஜுவாலஜி வந்துட்டு பாருங்க எத்தனை கேள்விகளும் கேட்டிருக்காங்க. மனித இனப்பெருக்க நாள் 4 கேள்விகள், இதில் 3 கேள்விகள், மனித நலன் மற்றும் நோய்கள் இதில் 3 கேள்விகள், மனித நலன் நுண்ணுயிர்கள் 2 கேள்விகள், இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்த டைட்டில்ஸ் இப்போ 12th இருக்கட்டும், மொத்தம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டிலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல்ல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம போராடுறத விட கண்டிப்பாக தோற்று போயிடக்கூடாது அப்படின்னு போராடுறது. வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், பட் சொல்ல வந்த விஷயம் ஒன்று தான். எப்படினாலும் தோற்கக்கூடாது. அந்த போராட்டம் எப்படி நமக்கு இருக்கணும்னா, ஒரு புலியினுடைய உயிர், அதாவது உயிருக்காக போராடக்கூடிய போராட்டமும், அதே மாதிரி புலியினுடைய பசிக்காக போராடக்கூடிய போராட்டம், இந்த 2க்கு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு போராடுறத விட கண்டிப்பாக நான் எந்த வகையிலும் தோற்று மாட்டேன் அப்படின்னு போராடி பாருங்க, அதுக்கு பவர் அதிகம். அதே மாதிரி ஒரு புலி வந்து பசிக்காக ஒரு மான வேட்டையாடுறதுக்காக துரத்திட்டு போகும்போது இருக்கக்கூடிய வேகத்தை விட பின்னாடி வேடன் துரத்துறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடக்கூடிய அந்த வேகம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம பாஸ் பண்ண தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா 893 டைட்டில்ஸ் நம்ம படித்து அதை என்னைக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட செலக்டிவான இந்த மாதிரி டைட்டில்ஸுக்கு ஃபஸ்ட்டு முதல் முக்கியத்துவம் கொடுத்து அப்புறமா ஒரு மேலோட்டமாக சைடில் சும்மா ஒரு போகிறப்போ ஒரு ரிவிஷன், மீதி இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் எல்லாம் ஒரு ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்டு போனால் போதும். இதுதான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. அதுவும் இந்த இப்போ இருக்கக்கூடிய கம்மியான நாட்கள், இந்த 60 நாட்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ 15 இப்போ 9 செப்டம்பர் 15ஆம் தேதினு வச்சுக்கோங்களேன். நமக்கு நவம்பர் 15 and 16 தான் எக்ஸாம் இல்லைங்களா? அப்போ நமக்கு கிடைக்கிறது கரெக்டாக முழுசாக பார்த்தீங்கன்னா 60 நாள் தான். அக்டோபர் நவம்பர் மட்டும் தான் நமக்கு இருக்குது. இந்த 60 நாட்களில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி தந்திரங்கள், இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்கை விட இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். இந்த டைட்டில்ஸ் அத்தனையுமே நம்ம மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு அடுத்த இந்த வீடியோ முடித்த உடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்கு நம்ம அனுப்பி வச்சுருவோம். வராதவங்க 8344059944 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று சொல்கிறேன், நம்ம லைவ் டெஸ்ட் வைக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ஜெக்ட்டுக்கு தான். இப்போ 893 டைட்டில்ஸ் நான் சொன்னாங்களே 6+ வரைக்கும் இருக்குது, அந்த டோட்டல் டைட்டில்ஸுக்கும் சேர்த்து தான் நம்ம எக்ஸாம் இந்த டெஸ்ட்டை வச்சுட்ருக்கோம். இதில் இம்பார்ட்டண்ட்டான இந்த டைட்டில்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நமக்கு வெற்றிக்கு, அதாவது ஜெயிக்கிறதுக்கு தேவையான 70% இதுலேருந்தே நம்ம எடுத்துடலாம். நமக்கு 60% இருந்தாலும் போது 82 கொஸ்டின் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடலாம். இது வந்து இந்த டைட்டில்ஸ் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் போய் தான் எந்த பேஜில் எந்த ஸ்டாண்டர்டில் கேள்வி கேட்டிருக்காங்க, அது என்ன டைட்டில், இதை எடுத்து இது அந்த ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்பொழுது அதில் எத்தனை கேள்விகள் வந்திருக்கு, அந்த டைட்டில்ஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டா போதும் இல்லையா அப்படின்றது மாதிரி. இப்போ பாருங்க, தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன் இருக்குன்னா 5 கொஸ்டின்ஸ் அதில் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் அப்படின்னா இதில் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நமக்கு இதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் டைட்டில்ங்கிறது நம்ம இப்படி தான் எடுத்திருக்கோம். அதில் செலக்டிவாக 893 டைட்டில்ஸும் படிக்கிறத விட இந்த மாதிரி கம்மியான அளவுக்கு நம்ம அந்த டைட்டில்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படித்து பாஸ் பண்ண தேவையான அந்த இடத்துக்கு நம்ம போய் உட்காந்துக்குவோம். ஓகே டீச்சர்ஸ், அடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.